ட்ரெண்டிங் டேஸ்டி ரெசிபி ருசியான பருப்பு உருண்டை குழம்பு செய்யலாம் வாங்க. லஞ்சுக்கு சூப்பராக இருக்கும், சைட் டிஷ்ஷே தேவையில்லை. ரெண்டு கப் வாட்டரில் புளி ஊற வச்சுருக்கேன். உருண்டை செய்யறதுக்கு 200 கிராம் கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன். இது நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சிடலாம். பருப்பு நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சிடணும். ருசியான பருப்பு உருண்டை குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு 1/2 ஸ்பூன், சீரகம் 1/4 ஸ்பூன், வெந்தயம் 1/2 ஸ்பூன், கறிவேப்பிலை, 15 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா கிளாஸ் அளவு வதங்கி வந்திருக்கு. ஒரு தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா வதக்கி விட்டுடலாம். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் தக்காளி நல்லா மேஷ் ஆகி வந்துருச்சு. இப்போ ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வீட்டு மிளகாய் தூள் 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். புளி தண்ணி 2 கப் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். 3 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். 2 மணி நேரம் ஊற வச்ச கடலைப்பருப்பு நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இதை கிரைண்ட் பண்ணுறது மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிடலாம். சோம்பு 1/2 ஸ்பூன், காய்ந்த மிளகாய் 4, ஊற வச்ச கடலைப்பருப்பை ஆட் பண்ணிடலாம். கல்லுப்பு, கடலைப்பருப்பு ஊற வச்ச வாட்டரை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிடுறேன். மீதி இருக்க கடலைப்பருப்பும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். உருண்டை செய்யறதுக்கு கடலை மாவு ரெடி ஆயிடுச்சு. ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பருப்பு உருண்டைக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. மிக்ஸி ஜார்லேயும் வாட்டர் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம மிக்ஸி ஜாரில் இருந்த வாட்டரை இதில் ஆட் பண்ணிடலாம். அப்போ தான் திக்காகும். குழம்பை நல்லா கலந்து விட்டுடலாம். கடலை மாவு உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். இந்த உருண்டைகளை ஃப்ரை பண்ணாமல் அப்படியே நம்ம டைரெக்டாக குழம்புல சேர்த்துட போகிறோம். இதே மாதிரி மீதி இருக்கிற மாவுலையும் உருண்டைகள் பிடிச்சி இதில் ஆட் பண்ணிடலாம்.
உருண்டைகள் எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ இது கொதிச்சு வரட்டும். ஃபைனலாக கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணிடுறேன். உருண்டைக்கெல்லாம் அடி பிடிக்காம வரதுக்கு அடியில் லைட்டாக எடுத்து விட்டுடலாம். உருண்டெல்லாம் வெந்து வந்துருச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ்.